Hello friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான வாழைத்தண்டு ஜூஸ் ரெசிபி. இதை வந்துட்டு காலையில வெறும் வயிற்றுல நீங்க குடிக்கலாம். ரொம்பவே நல்லது. உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோன்ஸ், அப்புறமேட்டு யூரினரி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது ஒரு நல்ல ரெமெடியா இருக்கும். வாழைத்தண்டு ஜூஸ் டேஸ்ட் எப்படி இருக்குமோ, குடிக்க முடியுமோ அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹெல்தியான வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு வாழைத்தண்டு துண்டு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு. எங்க வீட்லயே வெட்டின மரம் தான் இது. கொஞ்சம் நேரம் முன்னாடியே வெட்டி வச்சுட்டேன், அதனால இப்படி இருக்கு. இந்த மேல இருக்கிற சைட்ல இருக்கிறத கொஞ்சமா சீவி எடுத்துடுங்க. இந்த நடுவில் இருக்கிற இந்த பார்ட் மட்டும்தான் நமக்கு வேணும். இதுல நார் இருந்துச்சுன்னா நம்ம நாரை நீக்கிட்டு நம்ம இதுல போட்டு போறோம். மிக்சியில இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நார் வரும்ல, இந்த நாரை வந்துட்டு இந்த மாதிரி சுத்தி எடுத்துடுங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நறுக்கி போட்டுலாம். இப்படி எடுத்தீங்கனாலே இந்த நார் வரும். இது மாதிரியே நான் ஃபுல்லையும் வெட்டிக்க போறேன். இப்போ இந்த மாதிரி நாரை நீக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி போட்டாச்சு. இது கூட ஒரு சின்ன துண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம வெட்டி இதுக்குள்ள போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம். இப்ப இதுல வந்துட்டு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் விட்டு அரைச்சிக்க போறேன். இது வந்து தயிரே விடாம நீங்க வெறும் தண்ணி விட்டும் அரைச்சு இந்த ஜூஸ் எடுக்கலாம். ஒரு சிலருக்கு பச்சையா அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காம இருக்கும். அதுக்காக வேண்டி நான் தயிர் சேர்த்துறேன். தயிர் சேர்த்தனோம்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் அவ்வளவா தெரியாது. குடிக்கிறதுக்கும் நல்லா டேஸ்டியா இருக்கும். அதனால கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கலாம். இதுலயே கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரைப்பட்டு இருக்குது. இப்ப இதுல வந்து நம்ம தேவையான தண்ணி விட்டு அரைச்சிக்க போறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமா எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டுலாம். இதுல தயிர் வந்து ரொம்ப புளிப்பா இருந்ததுன்னா இந்த எலுமிச்சம்பழ சாறு நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு இது திரும்பவும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இப்ப இதை நம்ம வந்து வடிகட்டிக்க போறோம். இது மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம வடிச்சுக்கலாம். இதுல நான் வந்து உப்பு போடல. உப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கம்மியா சேர்த்துக்கலாம் உப்பு. இது வந்து நல்லா புளிஞ்சு சுத்தமா சக்கையை எடுத்துடணும். ஜூஸ் ஃபுல்லும் கீழே இறங்குற மாதிரி பாருங்க. இந்த மாதிரி நல்லா சக்கையா புளிஞ்சு எடுத்துடுங்க. நான் இப்ப இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துறேன். நீங்க வந்து ஒரு வேளை கிட்னி ப்ராப்ளம்காக இந்த வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த உப்பு வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. உப்பு இல்லாம குடிச்சுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட ஹெல்தியான வாழைத்தண்டு ஜூஸ் இப்ப ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளமோ இல்ல கிட்னி சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே இது வந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பப்ப கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.